உடற்பயிற்சி செய்யும் பொழுதோ அல்லது மற்ற விளையாட்டுகளை விளையாடும் பொழுதோ நம்முடைய இருக்கும் சக்தி விரயமாகிறது. ஆனால் யோகாசனங்களை செய்யும் பொழுது நாம் சக்தி பெறுகிறோம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசனங்களை செய்துவிட்டால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை முற்றிலுமாக நீக்கிக் கொள்ளலாம். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். மனோதிடம், மனோபலம், நினைவாற்றல் போன்ற பல்வேறு சக்திகள் தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். இவைகளெல்லாம் ஆஸ்பத்திரியிலோ அல்லது மருந்து கடைகளிலோ நினைவாற்றலுக்கோ மன ஆற்றலுக்கோ விடாமுயற்சிக்கோ மருந்து கிடையாது. ஆகவே யோகாசனம் ஒன்றினால் தான் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும். மனிதனே மாறுபட்டு விடுகிறான். அவனுடைய செயல்பாடுகளில் மாறுபாடுகள் வந்து விடுகிறது. சின்ன குழந்தைகள் முதலே வந்துவிடும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் முழுமையாக அதில் வெற்றியாக நடைபெறக்கூடிய தன்மை அவர்களுக்கு தானாகவே வந்துவிடுகிறது என்பதுதான் உண்மை. என் அருமை, இந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு சத்தியமங்கலத்திலிருந்து முனியப்பன் யோகா மையத்திலிருந்து 2 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். சங்ககிரி அன்சிகா 3வது வகுப்பு மாணவர்கள். கால் நீட்டிய கைகட்டிய மச்சாசனம், மச்சாசனத்தில் ஒரு மாறுபாடான ஆசனத்தை யாவரும் செய்யக்கூடிய முறையில் செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவிகளே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேரே நீட்டுங்கள். அப்படியே படுங்கள். மச்சாசனம் செய்யுங்கள். தலையை நல்லா தூக்கி ஊனணும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மனோமய கோஷம், பிராணமய கோஷத்தை சரி செய்யக்கூடிய நல்லாக மூச்சு இழுக்கணும். 2 3 நெஞ்சு விரிவடைகின்ற காரணத்தினால் மூச்சு பிரச்சனையே அவர்களுக்கு வராது. சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் இவைகளெல்லாம் வராது. நல்ல மூச்சு விடுங்க. இவைகளெல்லாம் எளிமையான ஆசனம். முதுமை பருவத்தில் இது போன்ற நோய்கள் வந்துவிட்டால் முதுகுக்கடியில் ஒரு தலையணை வைத்துக்கொண்டோ 2 தலையணையை வைத்துக்கொண்டோ தலையை திருப்பி அவர்கள் மூச்சை இழுப்பார்களேயானால் ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் போன்ற நோய்கள் நீக்குவதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவும். மெதுவாக கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை திருப்புங்க. நல்ல திருப்புங்க. மூச்சுடுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டுங்கள். எப்படி தலை வைக்கப்பட்டிருக்கிறது, கை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பெரியவர்கள் கூட இப்படி செய்வதற்கு கஷ்டம் இருக்காது. ஆகவே தொடர்ச்சியாக இருமல், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், நெஞ்சில் சளி இவை இருப்பவர்கள்
இதில் நன்றாக இந்த ஆசன நிலையில் மூச்சை இழுத்து விட வேண்டும். மூச்சை இழுத்து விடு. சின்ன சின்ன ஆசனங்களினால் வெகு நாட்களாக ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சளித்தொல்லைகள், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், டிபி போன்ற நோய்களை கூட நீக்கக்கூடிய வல்லது இந்த ஆசனம். நல்ல மூச்சுகளே. நல்ல மூச்சு சத்தம் வரணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கரையுங்கள். நல்ல மூச்சு இழுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நல்ல தலை திருப்பணும். நெஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமாக தூக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நுரையீரல் விரிவடைகின்றது. ஏன்? ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு நீக்கக்கூடியது. ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. அவைகளெல்லாம் சரியாக இரத்த ஓட்டம் லங்ஸிலிருந்து, ஹார்ட்டிலிருந்து லங்ஸுக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் சரியாக இயங்கப்பட்டு இரத்த நாளங்கள் லங்ஸ் சரியாக இயங்கப்படும். நன்றாக மூச்சை இழுங்கள். ஆரம்ப கட்டத்தில் முதுகுக்கு அடியில் தலையணைகளை வைத்துக்கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்தால் இந்த ஆசனத்தினுடைய முழு பயனிலையும் நாம் அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு குழந்தைகள் செய்கிறது பெரிய குழந்தைகளை செய்ய முடியுமா, பெரியவர்கள் செய்ய முடியுமா, வயதானவர்கள் செய்ய முடியுமா என்பதெல்லாம் அல்ல. அவர்கள் தலையணையை வைத்து செய்தாலே அந்த முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.